Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல நான் பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் 15,000 கிலோ ஒரு பிரீமியம் பிராண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல 15,000 கிலோ வரக்கூடிய பெஸ்ட் பிரீமியம் பிராண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் பத்தின டீடைலான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ 15,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பிரீமியம் பிராண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்க போறோம் அப்படின்னா எந்தெந்த மாடல் வந்து மார்க்கெட்ல சஜஷன் பண்ணுவாங்கன்னா எல்ஜி, சாம்சங், ஹையர், வேர்ல்பூல், பேனாசோனிக் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. 15,000ல ஒரு பெஸ்ட் பிரீமியம் பிராண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் எல்லார் மைண்ட்லயுமே இருக்கும் அப்படின்னு சோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்ல இருக்கக்கூடிய 192 லிட்டர் கெபாசிட்டி சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர். சேம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ரேஷியோவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாவே கொடுத்திருக்காங்க. சேம் இதுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் கெபாசிட்டி 192 லிட்டர் கெபாசிட்டின்றது அண்ட் இதுல இருக்கக்கூடிய நெட் கெபாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 183 லிட்டர் கெபாசிட்டி நெட் கெபாசிட்டியா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃப்ரீசர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 25 லிட்டர் கெபாசிட்டி ஃப்ரீசர் போர்ஷனாவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் 167 லிட்டர் கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் போர்ஷனாவும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் போர்ஷன் தான். சோ அது ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன்லயே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட ஸ்டார் ரேட்டிங்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டார் ரேட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஒரு 192 லிட்டர் கெபாசிட்டி அதுவும் 2 ஸ்டார் ரேட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ பெர் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 203 யூனிட் பவர் கன்சப்ஷன் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சஜஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்றதையுமே பார்ப்போம். சாம்சங் அப்படின்னாவே டிஜிட்டல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரி, இந்த 192 லிட்டர் கெபாசிட்டிலயுமே பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் செல்ஃபுமே கொடுத்திருக்காங்க. இதுல 120 kg கெபாசிட்டி வரைக்குமே நீங்க லோட் வச்சுக்கலாம். சேம் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா தான் கொடுத்திருக்காங்க. சோ திக்னஸ் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ரீசனபிளா இருக்கு கிளாஸோட திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீஃப்ராஸ்ட் அப்படின்றது டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னாவே மேக்ஸிமம் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் டோர் பொறுத்த வரைக்கும் மேனுவலா தான் டீஃப்ராஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரீசர்ல ஃபுல்லாவே ஐஸ் ஃபார்மேஷன் ஆயிருச்சு அப்படின்னா டீஃப்ராஸ்ட் பட்டன் ஒரு டைம் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே கரைஞ்சிட்டு டீஃப்ராஸ்ட் ஆயிரும். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் சேம் இதே மாதிரியான கான்செப்ட் தான் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு மேனுவல் டீஃப்ராஸ்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. அண்ட் கேஸ்கட் பொறுத்த வரைக்கும் ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபங்கஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டர்லயுமே நீங்க யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் சோலார்லயும் நீங்க கனெக்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சேம் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இனி வர ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல கண்டிப்பா இன்வெர்டர்ல யூஸ் பண்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்துட்டு கண்டிப்பா பெனிஃபிட்டாவே. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடு ஃபுல்லாவே க்ளோஸ்டு டைப்ல கொடுத்திருக்கனால மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். அண்ட் லைஃபுமே பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியா வரும். சடனா டேமேஜ் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது அப்படின்னு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் வைஸ் பார்க்கும்போது பில்ட் குவாலிட்டி ரொம்பவே பக்காவா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபுல்லாவே க்ளோஸ்டு டைப்ல கொடுத்திருக்கனால மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்குமே ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இதுவே இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான மெயினான ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கன்சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய யூனிட் கன்சப்ஷன் வந்துட்டு ஜாஸ்தியா எடுத்துக்கும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பிரீமியம் பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடல் ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா 12,990 ரூபாய் பட்ஜெட்ல வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விதத்துல ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் பிரீமியம் பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா ஹையர் ப்ராடக்ட்டை கண்டிப்பா சஜஷன் பண்ணலாம். சரி, இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா 220 லிட்டர் கிராஸ் கெபாசிட்டியோட மாடல். அண்ட் இதுல இருக்கக்கூடிய நெட் கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 213 லிட்டர் நெட் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் 198 லிட்டர் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரீசர் பொறுத்த வரைக்கும் 22 லிட்டர் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ரேஷியோல தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதிகமா நம்ம ஃப்ரீசர் யூஸ் பண்ண மாட்டோம். சோ அப்படின்றப்போ ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாஸ்தியான ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்டார் ரேட்டிங் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டட்ல இந்த 220 லிட்டர் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 4 ஸ்டார் அப்படின்றதுனால பெர் இயருக்கு 130 யூனிட் பவர் கன்சப்ஷன் எடுத்துக்கும். இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபியூச்சர் வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் கம்ப்ரஸர் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ உள்ள எவ்வளவு திங்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கம்ப்ரஸர் ரன் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனர்ஜி கன்சப்ஷனுமே எடுத்துக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுலயே டஃப் அண்ட் கிளாஸ் செல்ஃபுமே கொடுத்திருக்காங்க. இதுல 140 kg வரைக்குமே கெபாசிட்டி நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃப்ல பாத்தீங்க அப்படின்னா 140 kg கெபாசிட்டி நம்ம லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி
இந்த செல்ஃபோட திக்னஸுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதர் பிராண்ட் எல்லாமே கம்பேர் பண்றப்போ பஃப் இன்சுலேஷன் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியா பண்ணிருக்காங்க. அதனால கூலிங் ரிட்டன்ஷனுமே ஜாஸ்தியா மெயின்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் டீஃப்ராஸ்ட் டெக்னாலஜி தான் கொடுத்திருக்காங்க. நம்ம தான் ஒவ்வொரு டைமும் மேனுவல் டீஃப்ராஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய கேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனஸ் அந்த மாதிரியான இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்ல. அண்ட் இன்வெர்டர்லயும் கனெக்ட் பண்றதுனாலுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சோலார்லயும் நீங்க கனெக்ட் பண்றதுனால கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபியூச்சர் ப்ராடக்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட பேக் சைடு வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே க்ளோஸ்டு டைப் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டென்சர் காயில் எல்லாமே உள்ள இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கனால மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 hour ஐசிங் டெக்னாலஜி அப்படின்றதையுமே கொடுத்திருக்காங்க. ஸோ உள்ள ஃப்ரீசர்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா ஒரு 1 hourல ஃபுல்லாவே ஐஸ் மேக் ஆயிரும் அப்படின்ற கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றது தெரியல. ஆனா அவங்க மென்ஷன் பண்ணிருக்க பாத்தீங்க அப்படின்னா 1 hour ஐசிங் டெக்னாலஜி அப்படின்றத ஒரு ஹைலைட் பண்ணியே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட வாரண்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 year ஃபுல் வாரண்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் 10 years பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸருக்கான வாரண்டியுமே கொடுத்திருக்காங்க. சாம்சங்லயும் சரி இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஹையர் ப்ராடக்ட்லயும் சரி ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 1 year காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி அண்ட் 10 years கம்ப்ரஸர் வாரண்டி அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா இந்த ஹையர் 220 லிட்டர் கெபாசிட்டியில இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ இதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே ஜெனினா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பஃப் இன்சுலேஷனா இருக்கட்டும், அந்த கேஸ்கெட்டா இருக்கட்டும், அண்ட் பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே க்ளோஸ்டு டைப்பா கொடுத்திருக்கனால ரொம்பவே மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி வைஸுமே நல்லா இருக்கனால லைஃபுமே ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய கன்சைஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயினா எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாலுமே சர்வீஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஹையர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் சர்வீஸ் அந்த அளவுக்கு அவைலபிள் வரல. சோ சர்வீஸ் எந்த அளவுக்கு பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவராலா இதோட ப்ராடக்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14,500 இருந்து 15,500 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராடக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வேல்பூல் பிராண்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விதத்துல அடுத்து பார்க்கக்கூடிய மாடல் வேல்பூல்ல இருக்கக்கூடிய 190 லிட்டர் கெபாசிட்டி 4 ஸ்டார் கேட்டகரி மாடல். சேம் இதுல பாத்தீங்க அப்படின்னா 190 லிட்டர் கிராஸ் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் நெட் கெபாசிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 174 லிட்டர் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் 159 லிட்டர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீசர் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் 14 லிட்டர் கெபாசிட்டில கொடுத்திருக்காங்க. இது ஒரு 4 ஸ்டார் ரேட்டட் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்றதுனால இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 132 யூனிட் பவர் கன்சப்ஷன் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க பெர் இயர்க்கு. சோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இன்வெர்டர் டெக்னாலஜி அப்படின்றதையுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டஃப் அண்ட் கிளாஸ் செல்ஃபுமே கொடுத்திருக்காங்க. நீங்க மேல எவ்வளவு வெயிட் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயுமே ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இதுலயே ஹனிகம் டெக்னாலஜியுமே கொடுத்திருக்காங்க. சோ வெஜிடபிள் பாக்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப்ல ஒரு ஹனிகாம் மாதிரியான ஒரு பிளேட் கொடுத்திருப்பாங்க. இதனால மாய்ச்சர் கண்டென்ட் எதுவுமே வெஜிடபிள்ஸ் மேல ஸ்ப்ரெட் ஆகாது. சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டர்லயுமே நீங்க யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சோலார்லயும் நீங்க கனெக்ட் பண்றதுனாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே 9 hour கூலிங் ரிட்டன்ஷன் அப்படின்றதையுமே ஹைலைட்டா மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அதர் பிராண்ட் கம்பேர் பண்றப்போ கண்டிப்பா இது எல்லா ப்ராடக்ட்டுமே 9 hours கூலிங் ரிட்டன்ஷன் அப்படின்றது எல்லாமே கேஷுவலா வரக்கூடிய விஷயம். ஹைலைட்டான ஃபியூச்சரா காட்டியிருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஸ்டாண்டோடைய மாடலா தான் கொடுத்திருக்காங்க இந்த மாடல். சோ எக்ஸ்ட்ரா அந்த ஆனியன் போட்டுட்டு இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய பேஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா 1 year காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி அண்ட் 10 years பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் வாரண்டி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சிங்கிள் டோரா இருக்கட்டும், டபுள் டோரா இருக்கட்டும், ட்ரிபிள் டோரா இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குனீங்க அப்படின்னாலுமே 1 year காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி அண்ட் 10 years பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் வாரண்டி அப்படின்றத ஸ்டாண்டர்டா எல்லா பிராண்டுமே மெயின்டைன் பண்றது. இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ இருக்கக்கூடிய ப்ரோஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 9 hour கூலிங் ரிட்டன்ஷன் அப்படின்றத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஃபியூச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே ஹனிகம் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே கொடுத்திருக்கனால உள்ள இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஒரு மாய்ச்சர் ஃப்ரீ ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான மெயினான ரீசனா இருக்கும். கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் வைஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்னா கண்டிப்பா சேஃபாவும் இருக்கணும், அதே மாதிரி பாக்குறதுக்கு நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். சோ இதுல இருக்கக்கூடிய பேக் சைட் கண்டென்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஓபன் டைப்ல கொடுத்திருக்காங்க. ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்
அப்படின்னு சொல்லலாம். இதை க்ளோஸ்டு டைப்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாவே இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை சஜஷன் பண்றது. இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டார் பொறுத்த வரைக்கும் 16,000 வந்துட்டு இருக்கு. இதுல 3 ஸ்டார் கேட்டகரி போயிட்டோம் அப்படின்னா 15,000 வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையுமே நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன்ஸ் வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஜில இருக்கக்கூடிய 190 லிட்டர் 4 ஸ்டார் ரேட்டட் கெபாசிட்டி ரெஃப்ரிஜரேட்டர். சேம் இதுல இருக்கக்கூடிய கிராஸ் கெபாசிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 190 லிட்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட நெட் கெபாசிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 180 லிட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் 168 லிட்டர் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரீசர் பொறுத்த வரைக்கும் 22 லிட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு 190 லிட்டர் கெபாசிட்டிலேயே ஃப்ரீசர் கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு போர்ஷனா தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வேல்பூல் கம்பேர் பண்றப்போ இந்த எல்ஜில ஃப்ரீசர் போர்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 131 யூனிட் பவர் கன்சப்ஷன் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டட் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்றதுனால இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றதையே பார்ப்போம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்றதையுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டஃப் அண்ட் கிளாஸ் செல்ஃபுமே கொடுத்திருக்காங்க. சோ மேல எவ்வளவு வெயிட் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அப் டு 150 kg வரைக்குமே வெயிட் வச்சுக்கிற மாதிரியான ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் செல்ஃபுமே கொடுத்திருக்காங்க. வேல்பூலையும் சரி எல்ஜிலையும் சரி ஹனிகாம் டெக்னாலஜி அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் டீஃப்ராஸ்ட் கம்ப்ரஸர் தான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் மேனுவலா தான் டீஃப்ராஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சோலார்ல கனெக்ட் பண்றதுனாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெர்டர்ல கனெக்ட் பண்றதுனாலும் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஸ்டாண்டுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஆனியன் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்க போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரியான ஒரு ப்ராடக்டா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் வாரண்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி கொடுத்திருக்காங்க. 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கான வாரண்டியுமே கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ இதுல 108 மினிட்ல ஐஸ் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹையர்ல பாத்தீங்க அப்படின்னா 1 hour 60 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்திருந்தாங்க. எல்ஜி பொறுத்த வரைக்கும் 108 மினிட்ஸ்ல ஐஸ் கியூப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை பாத்தீங்க அப்படின்னா சோலார்லயுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கன்சைஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாவே ஓப்பன் டைப்ல கொடுத்திருக்காங்க. வேல்பூலும் சரி எல்ஜியும் சரி ஓப்பன் டைப்ல கொடுத்திருக்கனால மேக்ஸிமம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் ரிஸ்கான விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி ஷிஃப்ட் பண்றப்பவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா இருக்கனால இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையும் நீங்க தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கு. ஓவராலா இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டட் பொறுத்த வரைக்கும் 16,000 வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 3 ஸ்டார் கேட்டகரியா இருந்துச்சுன்னா அண்டர் 15,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்ல இருக்கக்கூடிய 198 லிட்டர் கெபாசிட்டி இந்த 2021ல லான்ச் பண்ண சீரிஸ். இது பாத்தீங்க அப்படின்னா டிஜிடச் கூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 190 லிட்டர் கிராஸ் கெபாசிட்டி உடைய ஒரு மாடல். இதுல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 188 லிட்டர் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி கொடுத்து ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் 174 லிட்டர் கெபாசிட்டி ஃப்ரிட்ஜ் போர்ஷனாவும் அண்ட் 24 லிட்டர் கெபாசிட்டி ஃப்ரீசர் போர்ஷனாவும் கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரீசர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்றதையுமே சொல்லிடுறேன். கண்ட்ரோல் பேனல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டச் பேனலுமே கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபீச்சர் வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி இது ஒரு சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்றதுனால இதுலயே டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜியுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே டஃப் அண்ட் கிளாஸ் செல்ஃபுமே கொடுத்திருக்காங்க. அப் டு 120 kg வரைக்கும் நீங்க கெபாசிட்டி நீங்க லோட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இந்த டஃப் அண்ட் கிளாஸ்ல. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கட்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்திருக்கனால இது ஒரு ஃபியூச்சரைஸ்டு ப்ராடக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்னோ மோடுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ எனர்ஜி எஃபிஷியன்ட்டா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டாவே சொல்லலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இ டிஃப்ராஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இ டிஃப்ராஸ்ட் பட்டனை நீங்க ஒரு 3 செகண்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே டீஃப்ராஸ்ட் ஆயிரும். நீங்க ஜஸ்ட் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி டீஃப்ராஸ்ட் பட்டன் பிரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இதுல கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பேனல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெளியில டச் டைப்லயே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பவர் கூல்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் சோலார்லயே நீங்க கனெக்ட் பண்றதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெர்டர்ல கனெக்ட் பண்றதுனாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓவராலா இந்த ப்ராடக்ட்னுடைய வாரண்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் 10 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸருக்கான வாரண்டியுமே கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வைஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ ப்ரோஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் பேனலுமே கொடுத்திருக்கனால இது ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரைஸ்டு ப்ராடக்ட் அந்த மாதிரியும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே டீஃப்ராஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே அவுட்டர் சைட்லயே வந்ததுனால நமக்கு யூஸ் பண்றதுக்குமே நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அது மாதிரியான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரீஜ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜெனுயினான ஒரு விஷயமா கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய கான்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு அட்வான்டேஜஸோட கொடுத்திருக்காங்க. ஒரு பேஸ் ஸ்டாண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்குமே ஜெனுயினா இருந்திருக்கும். ஓவராலா இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டர்ல நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு 16,000 வந்து ஆப்ரேட் பண்றாங்க.
தராங்க. அதுவே ஒரு 3 ஸ்டார் கேட்டகரி அப்படின்னா ஒரு 15,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும். இந்த சாம்சங் 198 லிட்டர் கெப்பாசிட்டி டிஜிடச் கூல் டெக்னாலஜியோட கொடுத்திருக்கிற மாடல். சோ இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை போய் நீங்க செக் பண்ணி பார்த்து. சோ ஓவராலா இந்த வீடியோல டாப் ரெஃப்ரிஜரேட்டர் அதுவும் 15,000 நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்து நான் வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்றதுக்குமே எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். தேங்க்யூ.